ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். சம்மருக்கு மட்டும் இல்லை, ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறவங்களுக்கு இஃப்தார் டயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன டிப்ஸுங்கிறத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கிளைமேட்டில் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதனால் நிறையா பேருக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கூறு, வேனக்கட்டி பிரச்சனைலாம் வந்துடும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம உடம்ப எனி டைம் நல்ல குளிர்ச்சியாகவும் கூலிங்காகவும் வச்சுருக்கணும். அதுக்காக நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, தர்பூசணி பழம், வெள்ளரி பிஞ்சு, நொங்கு, இளநீலாம் அதிகமாக வாங்கி சாப்பிடுங்க. இதெல்லாம் நம்ம வெளியில் போய் தான் சாப்பிட முடியும், வீட்டில் நமக்கு இது கிடைக்காது. ஆனால் வீட்டிலையே ஒரு சில பொருட்களை நம்ம ரெடி பண்ணி எப்போதும் வச்சுட்டோன்னா, திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாலும் சரி, இல்லை நமக்கே ரொம்ப டயர்டாக இருந்தாலும் சரி, இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜா விதைகள் தான் எடுத்திருக்கேன். இதை சம்சா விதைகள்னு சொல்லுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள். இது ரேட்டும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இதை நம்ம வாங்கிட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுட்டிங்கன்னா, இதை நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா பொதுன்னு ஊறி வந்துடும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காக வச்சுக்கோங்க. அடுத்ததான் நான் எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் பிசின் தான் எடுத்திருக்கேன். இதுவுமே உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த வெயில் சீசனில் இது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சேர்த்துக்கணும். இது பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டோன் மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம தண்ணி சேர்த்து ஊற வைக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிக்சியில் அடிச்சுட்டு ஊற வைப்பாங்க. ஆனால் அதில் கிடைக்கிற டேஸ்ட்டை விட இதை தனியாக நம்ம தண்ணி சேர்த்து ஊற வச்சிட்டோன்னா தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம தண்ணி சேர்த்து வச்ச பாதாம் பிசின், சப்ஜா விதைகள் ரெண்டுமே நல்லா ஊறி இருக்குது. இதை வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதை விட ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணோன்னா நல்லா கூலிங்காக சில்லுன்னு இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக லெமன் ஜூஸ் போடுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டால் கூட அவங்களுக்கு டக்குன்னு லெமன் ஜூஸ் போட்டு இந்த சப்ஜா விதைகள், பாதாம் பிசின் போட்டு கொடுத்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். வெயில் சீசனில் இது ரெண்டும் எல்லாரோட வீட்லையுமே கண்டிப்பாக இருக்கணும். அடுத்ததான் நான் எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை பழம் தான் எடுத்திருக்கேன். இந்த வெயில் சீசனில் எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக எலுமிச்சை பழம் வாங்கி வச்சுக்கோங்க. தண்ணி தாகம் அதிகமாக இருக்கிற சமயத்தில் லெமன் ஜூஸ் குடிச்சிங்கன்னா உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், தண்ணி தாகமும் அடங்கின மாதிரி இருக்கும். நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் எலுமிச்சை பழத்தை நீண்ட நாட்களுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணுறதுங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி. அதிகமாக லெமன் வாங்கி யூஸ் பண்ணும்போது லெமனை எடுத்து கட் பண்ணிவிட்டு அதோட ஜூஸை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸை ஐஸ் ட்ரேயில் ஊற்றி வச்சு நல்லா ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா ஐஸ் க்யூப்ஸாக ஆகிருக்கும். எப்பப்பெல்லாம் நம்ம லெமன் ஜூஸ் குடிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ நல்லா கூலிங்காக சில்லுன்னு ஜூஸ் குடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாலை நல்லா காய்ச்சிட்டு ஆறுனதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்துக்கு ஊற்றி வச்சுருங்க. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோன்னா பால் நல்லா சில்லுன்னு கூலிங்காக இருக்கும். எப்பப்பெல்லாம் நமக்கு மில்க் ஷேக் வேணும், ரோஸ் மில்க் வேணும்னு நினைக்கிறோமோ, முக்கியமாக கெஸ்ட்டு வந்திருக்க சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் சில்லுன்னு இருக்கிற பால் எடுத்து மில்க் ஷேக், ரோஸ் மில்க் போட்டு கொடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மர் சீசனில் எல்லாருமே அதிகமாக ஃப்ரூட் ஜூஸு, லெமன் ஜூஸு, மில்க் ஷேக்ஸ் எல்லோரும் வீட்லேயும் எல்லாருமே சாப்பிட்டுட்ருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் சர்க்கரை போட்டு நம்ம ரொம்ப கரைச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கரைச்சாலும் சர்க்கரை ஒழுங்காகவே கரைஞ்சிருக்காது. அதுக்காக நமக்கு தேவையான அளவு சர்க்கரை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி வச்சுருங்க. இந்த சுகர் பவுடரை ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தண்ணி தாகமாக இருக்குன்னு லெமன் ஜூஸ் போடுற சமயத்தில் இந்த சர்க்கரை கரையிறதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இந்த பவுடர் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சர்க்கரை கரையிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சர்க்கரை போட்டுட்டு ஒரு கலக்கில் நல்லா கரைஞ்சிரும், நம்ம ஜூஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். அடுத்ததான் நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கடல் பாசி தான் எடுத்திருக்கேன். இதோட பேர் அகர்னு சொல்லுவாங்க. இது நோன்பு நாளையில் ரொம்ப எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நோன்பு வைக்கிறவங்களுக்கு வயிறெல்லாம் பார்த்திங்கன்னா புண்ணாயிரும். அந்த மாதிரி புண்ணு ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த அகரை நம்ம ஜெல்லி கேக் மாதிரி பண்ணி சாப்பிட்டோன்னா வயிறு நல்ல கூலிங்காக இருக்கும். நோன்பு நாளையில் மட்டும் இல்லாமல் இந்த சம்மர் சீசன்லேயும் நம்ம இந்த அகர் போட்டு நம்ம ஜெல்லி மாதிரிலாம் ரெடி பண்ணி சாப்பிட்டோன்னாலும் நமக்கு உடம்பு நல்லா கூலிங்காக இருக்கும். இந்த கடல் பாசி வச்சு நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்களும் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம ராசி டிப்ஸ் சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த அகர் பார்த்திங்கன்னா வைக்கோல் மாதிரி ரொம்ப நீளமாக இருக்கும். இதை நம்ம அப்படியே வச்சும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் அப்போதைக்கு நம்ம அந்த ஜெல்லிலாம் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தோம்னா அது கரையிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சிஸ்ஸர் வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. இந்த கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம்.
அரைச்சி வச்சுருக்க பவுடரை ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஜெல்லி ரெடி பண்ணுற சமயத்தில் இந்த அகர் அகர் ஈஸியாக கரைஞ்சிரும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த சீசனில் தயிர் நிறைய சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்கி தயிர் யூஸ் பண்ணுறதை விடவும் வீட்டிலையே தயிருக்கு மோர் ஊற்றி தயிர் சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. தயிராக எப்போதுமே சாப்பிடக்கூடாது. தயிராக சாப்பிட்டா தயிர் உடம்புக்கு சூடு. தயிரில் நிறைய தண்ணி சேர்த்து மோரை அடித்து குடிச்சிங்கன்னா உடம்பு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மர் சீசனுக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உடம்பு நல்லா கூலிங்காக இருக்கும். இதனால் வேர்க்குரு வேனக்கட்டி எதுவுமே வராமல் நல்ல குளிர்ச்சியாகவும் நல்ல ஹீட் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.